இன்றைக்கி அருமையான புளிக்குழம்பு ரெசிபி பற்றி பார்க்கலாம். இதுக்கு வெண்டைக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு வடசட்டியில் வறுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு பூண்டு, உப்பு, தக்காளி போட்டு வணக்கிக்கோங்க நல்லா. அப்புறம் வெண்டைக்காய், புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கணும். உப்பு, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பூண்டு, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், ஜீரகம், கருவேப்பிலை தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சதையும் போட்டுக்கலாம். அப்புறம் புளி தண்ணியும் ஊற்றலாம். நல்லா கொதி வரட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சோடனே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிடலாம்.